நம்மில் பலர் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போது முழு பணத்தையும் கட்டிடுவோம். அப்புறம் அரசாங்கம் கொடுக்கிற மானிய தொகை நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். ஆனா சில நேரங்கள்ல திடீர்னு அந்த மானிய பணம் வர்றது நின்னு போயிடும். என்ன ஆச்சுன்னு நம்மளுக்கும் ஒரே குழப்பமா இருக்கும். இந்த குழப்பத்துக்கு ஒரு முக்கிய காரணம் உங்க கேஸ் கனெக்ஷனோட உங்க ஆதார் கார்டை இணைக்காம இருக்கிறது தான். கவலைப்படாதீங்க, ஆன்லைன்ல ரொம்ப சுலபமா உங்க கேஸ் கனெக்ஷனை ஆதார் கூட எப்படி இணைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். முதலில் யாருக்கெல்லாம் மானியம் கிடைக்கும்? உங்க குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருந்தா நீங்க கேஸ் மானியம் பெற தகுதியானவர். ஆனா அதுக்கு உங்க கேஸ் கனெக்ஷனை ஆதார் கூட இணைக்கிறது கட்டாயம். ஆன்லைன்ல எப்படி இணைக்கிறது? ஸ்டெப் 1, முதல்ல UIDAIயோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டுக்கு போங்க. அந்த லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஸ்டெப் 2, அந்த பக்கத்துல உங்க மாநிலம், மாவட்டம் போன்ற விவரங்களை கேட்டிருப்பாங்க. அத கொடுத்துட்டு பெனிஃபிட் டைப்ல LPGன்னு தேர்ந்தெடுங்க. ஸ்டெப் 3, அதாவது உங்க கேஸ் கம்பெனியோட பெயரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது இண்டன், பாரத் கேஸ் அல்லது HP கேஸ், இதுல எது உங்க கனெக்ஷனோ அதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, இப்ப உங்க கேஸ் ஏஜென்சியோட பெயர் அப்புறம் உங்க கன்சியூமர் நம்பரை சரியா என்டர் பண்ணுங்க. ஸ்டெப் 5, அடுத்ததா உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அப்புறம் உங்க 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 6, உடனே உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை சரியான இடத்துல என்டர் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்படும். அவ்வளவுதான். உங்க விண்ணப்பத்தை சரிபார்த்த பிறகு உங்க கேஸ் கனெக்ஷன் ஆதார் கூட இணைக்கப்பட்டு விட்டதா உங்க மொபைலுக்கும் இமெயிலுக்கும் ஒரு உறுதிப்படுத்தல் மெசேஜ் வரும். இனிமே உங்களுக்கு மானிய பணம் சரியா வந்துடும். ஆஃப்லைன்ல இணைக்க முடியாதா? நிச்சயமா இணைக்க முடியும். உங்களுக்கு ஆன்லைன்ல செய்ய தெரியலனா உங்க ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், கேஸ் புக் ஜெராக்ஸ் எடுத்துட்டு உங்க கேஸ் ஏஜென்சி ஆபீஸ்க்கு நேர்ல போனீங்கன்னா அவங்களே இதை செஞ்சு கொடுத்துடுவாங்க. இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்க கேஸ் மானியம் தடைபடாம வரத உறுதி செஞ்சுக்கோங்க.